ஹார்னை செக் பண்ணிப்போம். டோனை மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் இருக்கும். சில பேர் இந்த எக்ஸ்ட்ரா ஹார்ன் மாட்டுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ன் மாட்டி நம்ம மெலோடி மேக்கர், இது மாதிரி ஒரு மெலோடி மேக்கர் வச்சு அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மியூசிக் மாற்றி அடிக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணக்கூடிய இந்த மெலோடி மேக்கர் வந்து எப்படி ஒயரிங் பண்ணோம், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருக்கலாம். ஆனால் நம்ம கிளியராக டீட்டெயிலாக ஒரு பக்காவான ஒயரிங்க்கு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். இந்த கட் அவுட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியிலும் வைக்கலாம். பேட்டரி எல்லா வண்டியிலுமே ஃபிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸ்கூட்டிலையும் வைக்கலாம், ஹீரோண்டாவில் வைக்கலாம், யமஹாவில் வைக்கலாம், பஜாஜில் வைக்கலாம், எல்லா வண்டியிலுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக ப்ராப்பராக ஒயரிங் பண்ணால் பக்காவாக இருக்கும். வாட்டர் போடாமல், தண்ணி போடாமல் நல்லா சேஃப்டியாக வச்சு நம்ம பேக் பண்ணி வச்சுன்னா லைஃப் லாங் பக்காவாக இருக்கும், பிரச்சனை வராது. ஓகே, இந்த கட் அவுட்டர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்கவரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிஸ்கவர் 150 DT செய்யுது. இதில் நம்ம 2 ஹார்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பஜாஜ் ஹார்னு தான். இந்த 2 ஹார்னுக்கே நம்ம இந்த மெலோடி மேக்கரை வச்சு எப்படி நம்ம ஹார்ன் வந்து வேலை செய்ய வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹார்ன் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. அதாவது 4 ஒயர் வச்ச கட் அவுட் இருக்கும், 5 ஒயர் வச்ச கட் அவுட் இருக்கும். நம்ம வந்து 5 ஒயர் வச்ச கட் அவுட் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணலாம், 4 ஒயர் கட் அவுட்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் 4 ஒயர் கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஹார்னோட சவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். 5 ஒயர் கட் அவுட் வச்சு வைக்கும்போது நமக்கு சவுண்ட் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த ரெகுலர் வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து பேட்டரி பாசிட்டிவில் கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகுனா இது டேரெக்டாக பேட்டரி பாசிட்டிவில் வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஹார்னோட சவுண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். நம்ம 4 ஒயர் கட் அவுட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அதுவும் பேட்டரி பாசிட்டிவ் தான் வேலை செய்யும். அது ஒயரிங் மூலமாக வரக்கூடிய அந்த லாக் செட் மூலமாக வரக்கூடிய அந்த பாசிட்டிவில் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகுனா அதோட சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். எப்பவுமே நம்ம ஹார்னை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 5 ஒயர் கட் அவுட் வாங்குங்க, 4 ஒயர் கட் அவுட் வாங்காதீங்க. 4 ஒயர் கட் அவுட் வாங்கினீங்கன்னா ஹார்னோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் 5 ஒயர் கட் அவுட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 5 ஒயரில் நான் எந்தெந்த ஒயரிங்க போகுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து தான், அது நெகட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து வந்து பிங்க் கலர் ஒயர் இருக்கும். இது வந்து கம்பெனி கொஞ்சம் கலர் கோடு மட்டும் மாறும். ஆனால் அவங்க வந்து கீழே உங்களுக்கு கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அந்த பிங்க் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவோ நெகட்டிவோ வச்சுக்கலாம். ஹார்ன் சுவிட்ச் அடித்தா இங்கே வந்து லைன் வரணும், அந்த லைன் தான் வந்து பிங்க் கலர் ஒயர். ரெண்டாவது ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ் டேரெக்டாக கொடுத்துடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனு, இந்த ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா லோ டோனு. இதில் எல்லோ பார்த்தீங்கன்னா ஹை டோன். 2 டோனுக்கு ரெண்டுமே வந்து ஹார்னுக்கு போகக்கூடியது. இந்த எல்லோவும் ப்ரௌனும் வந்து ஹார்னுக்கு போகக்கூடியது. இந்த ரெட் கலர் வந்து பேட்டரிக்கு போகக்கூடியது. இந்த பிங்க் கலர் வந்து ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனு. இந்த பிளாக் கலர் வந்து நெகட்டிவ். அவ்வளோதான், மொத்தம் 5 ஒயர் தான். அந்த 5 ஒயர் எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஹார்னில் 2 கிளிப்பு, இந்த ஹார்னு 2 கிளிப்பு, அந்த ஹார்னு 2 கிளிப்பு மாட்டி ஹார்னுக்கு ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒயரை யூஸ் பண்ணி கிளிப்பு மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்னுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவை. அதை மொத்தம் வந்து 4 பின் நமக்கு தேவை. 4 பின்னை வந்து நம்ம ஒயரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், ஹார்னு பின்னை. அதுக்கு என்ன பண்ணோம், ஒயரை கொஞ்சம் இந்த மாதிரி இன்சுலேட்டை எடுத்துகிட்டு 4 பின்னுக்கு தேவையான மாதிரி 4 பின்னு செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ன் பின்னுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பின் நம்ம கடையிலே கிடைக்கும். இது மாதிரி ஒரு 4 பின் வாங்கிக்கோங்க போதும். வாங்கி நம்ம இது ஹார்ன் கிளிப் ஒயரோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 4 ஒயர் ரெடி பண்ணணும். அவ்வளோதான், நம்ம 1 ரெடி பண்ணிட்டோம், மீதி 4 ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 ஹார்னுக்கு தேவையான 4 பின்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ 4 பின்னு நம்ம வந்து இன்சுலேட் பண்ணிடலாம். ஏன்னா அது அப்படியே வெறும் மெட்டல் வெளில தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், ஷார்ட் சர்க்யூட் ஆகும், சீக்கிரமாக போயிடும் பின்னு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஹீட்டிங் ஸ்லேவ் கட் பண்ணி அதை இன்சுலேட் பண்ணிடலாம். ஹீட்டிங் ஸ்லேவ் போட்டு இது மாதிரி ஹார்ன் பின்னில் மேலே தள்ளி இன்சுலேட் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது பின் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது, பாடியில் டச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி போகாது, பின்னு லைஃப் வரும். நம்ம இதே மாதிரி 4 பின்னையும் இன்சுலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 பின்னையும் பற்றி பார்த்திங்கன்னா பக்காவாக இன்சுலேட் பண்ணிட்டோம். இப்போ ஹார்னில் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை இப்போ நம்ம ஹார்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுக்கணும். நம்ம நெகட்டிவ் வந்து நம்ம வண்டியிலேருந்து கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், சேஸ்லேருந்து. பாசிட்டிவ் மட்டும் நமக்கு கட் அவுட்ரு மூலமாக வரப்போகுது. நம்ம நெகட்டிவ் பார்த்திங்கன்னா நான் இந்த ஹார்னோட கிளாம்ப் இருக்குது பார்த்திங்கன்னா, பம்பர் கிளாம்ப், அதில் வந்து நான் எடுத்துக்கிறேன். பம்பர் கிளாம்ப் போட்டு லூஸ் பண்ணிக்கிறேன், ராச்சிட் எடுப்பேன். இந்த பம்பர் கிளாம்ப் இருக்குது பார்த்திங்கன்னா, பம்பர் போல்டு, அதுலேயே நான் வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஹார்னுக்கு தேவையான நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஹார்னுக்கும் அந்த போல்டுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஒயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது
இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும். இப்போ நம்ம அதை அந்த போல்டோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஒயர் வரதை விட இந்த மாதிரி ஒரு ஒயர் வரும்போது அது நல்லா ஸ்டைலாக தெரியும் பார்க்குறதுக்கு. பார்த்தோன்னா ஹார்னுக்கு தேவையான நெகட்டிவ் லைன் கொடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம ரைட் சைடில் ஹார்னுக்கும் நெகட்டிவ் லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு ஒயர் ரோல் பண்ணியிருக்கோம். இது வந்து பாசிட்டிவ் லைன், இந்த ஹார்னுக்கு தேவையான பாசிட்டிவ் லைன். இதை கொடுத்து அதையும் நம்ம இப்படி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஒயரிங் பண்ணும்போதே ஒரு ஸ்டைலாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம கட் அவுட்டோட ஜாயின் பண்ணோம். கட் அவுட்டில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹை பீம் ஹை டோனு லோ டோன் ரெண்டு சொன்ன பார்த்தீங்களா, ப்ரௌனு எல்லோ, இந்த ரெண்டு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஹார்னுக்குமே வந்து நெகட்டிவ் லைன் கொடுத்துட்டோம், பாசிட்டிவ் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கட் அவுட் லைன் கொடுக்க வேண்டியது தான். போடு. இப்போ கட் அவுட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் கொடுக்கணும். ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பாசிட்டிவ் நமக்கு தேவைப்படும். அதனால் பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து ரெட் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பேட்டரியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பாசிட்டிவ் லைனை இந்த கட் அவுட்டில் இருக்கிற ரெட் கலர் லைனோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு அதை இன்ஸ்டேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம கட் அவுட்டில் ஒரு ஒயர் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம இன்னும் 4 ஒயர் இருக்குது. இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னுக்கு தேவையான ரெண்டு இன்புட்டாக பாசிட்டிவ் லைனாக கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஆர்னில் மாட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர், அந்த ரெண்டு ஒயரோட லெஃப்ட் ரைட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அதை இப்போ நான் எல்லோ கலர் ஒயரை லெஃப்ட் சைடு ஆர்னோட கனெக்ட் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் ஒயரை ரைட் சைடு ஆர்னோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆரனில் வந்து லோ டோன் ஹை டோன்லாம் கிடையாது. இது நம்ம அந்த ட்ரம்பட் ஆர்ன் மாட்டுற மாதிரி இருந்தால் அதை லோ ஐ பார்த்து மாட்டலாம். இது வந்து கம்பெனி ஆர்ன் எலக்ட்ரானிக் ஆர்ன் ஆகும்போது இதில் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரம்பட் ஆர்ன் மாட்டுறீங்கன்னா அதில் வந்து அதில் ஆரன்லேயே போட்டிருப்பாங்க லோ ஆரன் ஹை ஆரன், அதை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். இப்போ ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய இன்னொரு ஒயரை, ரைட் சைடு ஆரன்லேருந்து வரக்கூடிய ஒயரை நான் ப்ரௌன் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் ஒயரோட ரைட் சைடு ஆரனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் அவுட்டில் இப்போ 3 ஒயர் கொடுத்துட்டோம். இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது 2 ஒயர் தான். ஒரு பிளாக்கு ஒரு பிங்க் கலர் ஒயர், 2 ஒயர் தான் இருக்குது. பிளாக் வந்து நம்ம கிரவுண்டு, அதை வண்டியில் சேஸில் எங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஹாரன் கம்பெனி ஹாரன் பார்த்திங்களா, அதோட 2 ஒயர் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது சிங்கிள் ஹார்ன் இருக்கும்போது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும் கம்பெனி ஹார்ன் போகக்கூடிய லைன். இதில் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து சுவிட்ச் மூலமாக நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணோம், கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணிட்டு இது எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி பாசிட்டிவ் இப்போ இதில் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஆர்னடி விடு. அப்போ இதில் வந்து ஆர்ன் அடிச்சா நெகட்டிவ் வருது, பாசிட்டிவ் டேரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். சேஸில் ஓகே. ரெட் லைட் சாவி ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. அப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து சுவிட்ச் மூலமாக வருது, பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே கட் அவுட்டில் இருக்கிற ஒயரிங்கை மாற்றிக்கணும். அதாவது கட் அவுட்டோட பாசிட்டிவ் ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் இது கட் அவுட்னா வந்து இது ஒரு ரிலே மாதிரி தான். இது 5 பின் ரிலே மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ரிலே ஆன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவை இல்லைங்களா. இப்போ பாசிட்டிவ் வந்து இந்த வண்டியில் டேரெக்டாக வருதுன்றதால நம்ம பாசிட்டிவாக டேரெக்டாக கொடுத்துடலாம் ஆர்ன் ஒயரோட. நெகட்டிவாக ஆர்ன் சுவிட்சில் வரக்கூடிய ஒயரோட கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகிடும். ஆர்ன் அடிக்கும் போது நம்ம 2 ஆர்னு மாற்றி அடிக்கும். இப்போ நான் இதோட பாசிட்டிவ் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாவி ஆன் பண்ணால் டிசி சப்ளை வருது பார்த்தீங்களா, அந்த ஒயர் ஆர்ன் ஒயர் கொடுத்துட்றோம். நெகட்டிவ் வைங்க, சாவி ஆன் பண்ணுறோம். இதுதான் டிசி சப்ளை வருது. இந்த ஒயரோட ஆர்னோட பின் அதாவது பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு அதையும் ஹீட்டிங் ஸ்ப்ரே பண்ணிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட கடைசியாக இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் வந்து ஒயர் எதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். இப்போ எனக்கு வந்து இது கன்ஃபார்மாக தெரியும், நான் எதுவும் தப்பாக மாட்டேன்றதால நான் முதல்ல எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாட்டும் போதோ இல்லை சந்தேகமாக இருந்தாலும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ கடைசியாக நம்ம கட் அவுட்டில் இருக்குது ஒரே ஒரு பிளாக் கலர் ஒயர் தான். அந்த பிளாக் கலர் ஒயரை நம்ம ஆரண்லேருந்து வரக்கூடிய அந்த
சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த லைனுக்குள்ளே கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் பிளாக் கலர் ஒயருக்கு ஒரு இன்சுலேட்டர் போட்டு அதை இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இந்த பிளாக் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிடுறேன். அதாவது சாவி சுவிட்ச் ஆர்னு அடிக்கும்போது இதில் வந்து நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ் வரும் அந்த வண்டியில். இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஒயரிங்லாம் பண்ணிட்டோம். இப்போ சாவி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வேணால் மாற்றிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் மாற்றும் போது அது வேறு மாதிரி அடிக்கும். இது மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம டோன் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு மெலோடி மேக்கர் வச்சு நம்ம ஹார்ன் வந்து டிஃப்ரெண்ட் டோனில் அடிக்க வைக்கிற மெத்தட். இது ஒயரிங்லாம் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் தான், 5 ஒயர் தான். அந்த 5 ஒயர் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த ஒயரிங்லாம் ப்ராப்பராக வந்து ரூட் பண்ணி டேக் போட்டு இதை ப்ராப்பராக பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒயர்லாம் தொங்க விடாமல் அதை டேக் போட்டுடலாம். ஓகே, இந்த ஒயருங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேக். இப்போ கட் அவுட்டரை நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா நம்ம சைட்லேருந்து ஆர்னோ டோனையும் மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்ன் எப்போ வேணுமோ அப்போ. இந்த சைடு ஸ்க்ரூவில் நம்ம கட் அவுட்டரை மாட்டிடுவோம். நம்ம ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எங்கே வசதியாக அங்கே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கவரில் பெரும்பாலும் இங்கே தான் வைப்பாங்க. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒயரிங் முடிச்சிட்டோம். இந்த பக்கம் ஒரு டேக் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒயரிங் வேலையை முடிச்சிட்டோம். பக்காவாக பத்தலை தெரியும் உங்களுக்கு. கட் அவுட்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங்லாம் டேக் பண்ணி டீசெண்டாக பண்ணிட்டோம். அப்போ டேங்கை மாட்டினோன்னா நம்ம வெளியே சினிமா தெரியாது. ஹார்னை செக் பண்ணிப்போம். டோனை மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ஹார்ன் மாட்டி மெலோடி மேக்கர் வச்சு எப்படி நம்ம ஒயரிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 5 ஒயர் கட் அவுட் வாங்கி அந்த கட் அவுட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.